ஐபிஎல் 17வது சீசனுடைய ஒட்டுமொத்தமாக பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் 70 போட்டிகள் இருக்குது. இப்போ நம்ம சரியாக ஆஃப் ஸ்டேஜில் இருக்கோம்னு சொல்லலாம். 70 போட்டிகளில் பார்த்தோம் அப்படின்னா 34 போட்டிகள் இது வரைக்கும் நிறைவடைஞ்சிருக்கு. நேற்று ஒரு முக்கியமான போட்டி சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி எதிர்த்து அவங்களுடைய சொந்த மைதானமான லக்னோவில் இருக்கக்கூடிய எக்கானா மைதானத்தில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி வந்து நேற்று மோதினாங்க. இந்த போட்டியில் டாஸ் வின் பண்ண லக்னோ அணியினுடைய கேப்டன் KL ராகுல் பந்து வீச்சை தேர்வு செஞ்சார். ஸோ தொடக்க ஆட்டக்காரர்களாக பார்த்தோம் அப்படின்னா மும்பைக்கு எதிரான போட்டியிலேயே சென்னை அணியில் ஒரு மாற்றம் இருந்தது. அஜிங்கியா ரஹானே வந்து இறங்கினார். அதே மாதிரி இனிமே இந்த ஓப்பனிங் பேர் தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நேற்று சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படி பார்த்தோம் அப்படின்னா அஜிங்கியா ரஹானே அண்ட் ரச்சின் ரவீந்திரா இந்த கூட்டணி தொடக்க ஆட்டக்காரர்களாக களமிறங்கினாங்க. ஆனால் முதல் ஓவரில் ஒரு பார்த்தோம் அப்படின்னா நிறைய டாட் பால்ஸ் ஆனாலும் அஜிங்கியா ரஹானே ஒரு பவுண்டரி வந்து எடுத்து கொடுத்தாரு ஹென்ரியோட ஓவரில். ஆனால் அடுத்த ஓவரில் பார்த்தோம் அப்படின்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருந்து சொல்லலாம். ரெண்டாவது ஓவருடைய முதல் பந்தில் பார்த்தோம் அப்படின்னா ரச்சின் ரவீந்திரா க்ளீன் போல்ட் ஆனார். ஒரு பந்தில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரன்கள் கூட எடுக்காமல் டக் அவுட் ஆனார். அதுவும் கோல்டன் டக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த விக்கெட்டை எடுத்து கொடுத்தது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா மோஷின் கான் பார்த்தோம் அப்படின்னா கடந்த சில சீசன்ஸாகவே லக்னோவுக்கு வந்து சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நேற்று தான் வீசின முதல் பந்திலேயே விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதே மாதிரி இறுதி கட்டத்திலையும் ஒரு விக்கெட் எடுத்தார். ஸோ மொத்தம் பார்த்தா ஒரு 37 ரன்கள் கொடுத்து ஒரு விக்கெட்டை வந்து எடுத்து கொடுத்தாரு நேற்று பொறுத்த வரைக்கும். ரச்சின் ரவீந்திரோட விக்கெட்டை வந்து ஏர்லியராக விழுந்தாலும் கூட அடுத்தது அந்த அணியோட கேப்டன் ருத்ராஜ் கெய்க்வாட் வந்தார். கெய்க்வாட் கொஞ்சம் நல்லாவே ஸ்டார்ட் பண்ணார். ஆனாலும் கூட ஏர்லியராக அவருடைய விக்கெட்டையும் இழந்துட்டார். 13 பந்துகளில் 17 ரன்கள் சேர்த்துருந்த நிலையில் ருத்ராஜ் கெய்க்வாட் வழக்கம் போல் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு ஆஃப் சைடில் வந்து ஒரு 4 ஸ்டம்ப் பால் போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணுறாரு அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி நேற்றும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு எட்ஜ் ஆகி விக்கெட் கீப்பர் KL ராகுல் கிட்ட கேட்ச் கொடுத்து ஆட்டம் இழந்துட்டார் ருத்ராஜ் கெய்க்வாட். ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நேற்று நிறைய சர்ப்ரைஸ் இருந்தது சென்னை ரசிகர்களுக்கு. ஏன்னா பேட்டிங் ஆர்டரில் அந்தளவுக்கு எதிர்பார்த்த மாதிரி நடக்கலை. ஸோ அடுத்ததாக பார்த்தோன்னா திடீர் ரவீந்திர ஜடேஜாவை வந்து 4th டவுனில் இறக்குனாங்க. பவர் பிளேக்கு உள்ளேயே ரவீந்திர ஜடேஜா வந்துட்டார். கிட்டத்தட்ட பார்த்தோன்னா 17 ஆண்டுகளில் ரவீந்திர ஜடேஜா இந்த மாதிரி பவர் பிளேக்குள்ளே பேட்டிங் வரதுங்கிறது ரொம்ப யூஸ்வலாக நடக்காது, அன்யூஸ்வலாக தான் இருந்தது. பட் ஆனால் நேற்று கொஞ்சம் நிதானமான ஆட்டம் அவர்கிட்ட இருந்தது. கிட்டத்தட்ட 40 பந்துகளை சந்தித்து அவர் கடைசி வரைக்கும் ஆட்டம் இழக்காமல் இருந்தார். 40 பந்துகளில் 57 ரன்களை வந்து எடுத்தார். ஆனால் இன்னொரு பக்கம் தொடக்க ஆட்டக்காரராக இறங்கியிருந்த அஜிங்கியா ரஹானே பார்த்தோம் அப்படின்னா நேற்று அவருக்கு நல்ல ஸ்டார்ட் கிடச்சிது அப்படி சொல்லலாம். பட் ஆனால் ஒரு பெரிய இன்னிங்ஸாக அவரால் கன்வெர்ட் பண்ண முடியல. 24 பந்துகளில் 5 பவுண்டரி ஒரு சிக்ஸஸோட 36 ரன்களை வந்து சேர்த்திருந்தாலும் அவருடைய விக்கெட்டை எடுத்து கொடுத்தது குர்னால் பாண்டியா நேற்று ரொம்பவே சிறப்பாக பந்து வீசினார் அப்படி சொல்லலாம். குர்னால் பாண்டியா அஜிங்கியா ரஹானே போல்டு எடுத்தது மட்டும் இல்லாமல் கடைசி கட்டத்தில் பார்த்தோம்னா சமீர் ரிஷிவியோட விக்கெட்டையும் அவர் எடுத்து கொடுத்தாரு. நேற்று ஒட்டுமொத்தமாக 3 ஓவர்கள் மட்டுமே போட்டாலும் கூட எக்கனாமிக்கலாகவும் இருந்தார். 2 விக்கெட்டையும் தேவையான சமயங்களில் எடுத்து கொடுத்தாரு குர்னால் பாண்டியா அப்படி சொல்லலாம். ஸோ ஜடேஜாக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சிவம் டூபே பெருசாக வந்து விளையாட முடியல நேற்று. ஏன்னா சிவம் டூபேவே ஒரு ஸ்பின்னர்ஸை அட்டாக் பண்ணுறதுக்காக சிஎஸ்கே யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் நேற்று LSG அவருக்கு எதிராக ஒரு சூப்பர் பிளானோட வந்திருந்தாங்க. என்ன பண்ணாங்க அப்படின்னாக்கா ஸ்டாயினிஸ் ஓவர் வந்து கொடுத்தாங்க. ஏன்னா ஸ்டாயினிஸ் தெரியும் நிறைய பேஸ் கொடுக்க மாட்டார். ஆனால் என்ன பண்ணுவாருன்னா பவுன்சராக போடுவார். ஸோ நேற்று அதை தான் பண்ணாங்க. மார்க்கஸ் ஸ்டாயினிஸ் வந்தார். அவர் வந்த மாதிரியே சிவம் டூபேவோட விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு. அவர் ஒட்டுமொத்தமாக 2 ஓவர்கள் வீசினாலும் வெறும் 7 ரன்கள் மட்டுமே விட்டு கொடுத்து ஒரு விக்கெட், அதுவும் டேஞ்சர்மேன் சிவம் டூபேவோட விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அடுத்ததாக வந்த சமீர் ரிஷ்வி பெருசாக நிற்கல. ஒரு 5 பந்துகளில் பார்த்தோம் அப்படின்னா 1 ரன்கள் மட்டுமே எடுத்த நிலையில் ஒரு பெரிய ஷாட்கான முயற்சி, ஆனால் ஸ்டம்பிங் ஆனார் குர்னால் பாண்டியாவோட பந்து வீச்சில். இந்த சீசனில் பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் 7 போட்டிகள் சிஎஸ்கே ஆடினாலும் மொயின் அலிக்கு நிறைய சான்சஸ் வந்து கிடைக்கல. இதுக்கு முன்னாடி ஒரே ஒரு போட்டி விளையாடி இருந்தார். ஆனால் அந்த போட்டியிலையும் பவுலிங் மட்டும் தான் போட்டாரே தவிர அவருக்கு பேட்டிங்கில் வந்து வாய்ப்பு கிடைக்கல. ஆனால் நேற்றைய போட்டியில் அவருக்கு அந்த பேட்டிங் வாய்ப்பு கிடைச்சது. முதல்ல கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தாலும் கடைசியில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹார்ட்ரிக் 6 அடித்தார் ரவி பிஷ்னாயோட ஓவரில். ஸோ அந்த இடம் தான் சிஎஸ்கேவுக்கு வந்து ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படி சொல்லலாம். ஏன்னா சிஎஸ்கே ஒரு கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா 11 ஓவர்களில் 90 ரன்களுக்கே 5 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிட்டு இருந்தாங்க. ஸோ இப்படி போனாக்க ஒரு 150 ரன்கள் வந்தாலே பெரிய விஷயம் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு தான் இருந்தது. ஸோ அந்த இடத்துல பார்த்தோம்னா யாரோ ஒருத்தங்க வந்து மேட்ச் வந்து அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ணணும் அப்படிங்கும்போது ஜடேஜாவும் ரொம்பவே ஸ்லோவாக தான் ஆடிட்டு இருந்தார். மொயின் அலியும் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம்
கொஞ்சம் தடவிட்டு இருந்ததுனால ஸ்கோர் வருமாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்போது அவர் வந்து அந்த இடத்துல ஒரு கியரை சேஞ்ச் பண்ணார் அப்படி சொல்லலாம். ஆனால் ஹாட்ரிக் சிக்ஸர் எடுத்தாலும் அடுத்த பந்திலே ஆட்டம் இழந்தார். அதுக்கு அடுத்ததாக வந்த தலை தோனி வழக்கம் போல் இந்த சீசனில் பார்த்தோம் அப்படின்னா கடைசியில் வராரு, 5 பால் 6 பால் கிடைச்சாலும் அதுக்கேற்ற மாதிரி ரசிகர்களை மகிழ் வைக்கிற வகையில் சிக்ஸரும் கூரம் அடித்து ரசிகர்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுத்துட்ருக்காரு. நேற்று பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே தேவையான ஒரு 28 ரன்களை எடுத்து கொடுத்தாரு. கடைசியில் வந்தார், வெறும் 9 பந்துகளாக மீட் பண்ணார். அதில் 3 பவுண்டரி 2 சிக்ஸர். அதுவும் அந்த ரெண்டாவது முதல்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட் பாலே 4 அடித்தார் மோஷின் கான் ஓவரில். அடுத்த பால் பார்த்தோம் அப்படின்னா கீப்பர் தலைக்கு மேலே ஒரு அட்டகாசமான ஒரு சிக்ஸர் அடித்தார். இந்த மாதிரி இனோவேட்டிவான ஷாட்ஸ்லாம் பெருசாக நம்ம தோனி கிட்ட பார்த்தது. அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஒரு பவர் ஹிட்டர். அவரால் எவ்வளோ பெரிய கிரவுண்டாக இருந்தாலும் சிக்ஸர் வந்து கிளியர் பண்ண முடியும். ஆனால் நேற்று இனோவேட்டிவான ஷாட்ஸும் கூட அவர் ஆடினார். ரொம்பவே அட்டகாசமாக இருந்தது பார்க்கறதுக்கு. தோனியோட இந்த அட்டகாசமான நாக்குனால பார்த்தோம்னா 150 தாண்டுவாங்களா அப்படின்னு இருந்த சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 176 ரன்களை சேர்த்தாங்க அப்படி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் நேற்று இந்த அதிரடி ஆட்டத்து மூலமாக தோனி ஒரு அட்டகாசமான ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா ஐபிஎல் வரலாற்றையே வெறும் விக்கெட் கீப்பராக மட்டும் 5000 ரன்களை கடந்திருக்காரு. ஸோ ஒட்டுமொத்தமாக பார்த்தோன்னா ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் அவர் 5169 ரன்களை எடுத்திருக்காரு. பட் நேற்று இந்த 5000 ரன்ஸ் இன் ஐபிஎல் ஆஸ் எ விக்கெட் கீப்பர் அப்படிங்கிற ஒரு மைல் ஸ்டோனை வந்து ரீச் பண்ணியிருக்காரு. அதுவும் முதல் விக்கெட் கீப்பர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்த விஷயம். ஸோ 177 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படிங்கிற ஒரு இலக்கோட களமிறங்கினாங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ். அந்த அணிக்கு பார்த்தோம் அப்படின்னா தொடக்காட்டக்காரர்களை குவிண்டன் டிகாக்கை பெருசாக பேட்டில் வந்து படலை அப்படி சொல்லலாம். நேற்று கொஞ்சம் தடுமாறு தான் ஆடினார். அது மட்டும் இல்லாமல் அவருடைய விக்கெட்டை பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா ஒரு ஓவரில் ஈஸி கேட்சை வந்து பத்திரானா வந்து மிஸ் பண்ணார். ஸோ அதன் காரணமாக அவர் வந்து அட்டகாசமாக விளையாடி 43 பந்துகளில் 54 ரன்களை எடுத்து கொடுத்தாரு குவிண்டன் டிகாக், ஒரு அரை சதம். எல்எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா டிகாக், ராகுல் மிடில் ஓவர்ஸில் வந்து பெருசாக எந்த பேட்ஸ்மேனும் ஆடாததுனால கடைசி கட்டத்தில் வந்து நமக்கு நிக்கோலஸ் பூரன் வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. மற்றபடி எல்எஸ்சிக்கு வேறு எந்த பேட்ஸ்மேன்ஸும் ஆடாத போது இவங்க 3 பேரோட விக்கெட் ரொம்ப முக்கியம். ஆனால் கிடைச்ச வாய்ப்பு வந்து நழுவி விட்டாங்க. ஸோ அதன் காரணமாக பார்த்தோம் அப்படின்னா டிகாக் ஒரு ஆஃப் செஞ்சுரி அடித்தார். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா அந்த அணியினுடைய கேப்டன் லீடிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி கேஎல் ராகுல் நேற்று ஒரு அட்டகாசமான ஒரு நாக்குன்னு சொல்லலாம். ஒரு 53 பந்துகளில் 9 பவுண்டரி 3 சிக்ஸஸோட 82 ரன்களை சேர்த்தார். அதுவும் ஒரு செஞ்சுரி அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. ஆனால் அதை வந்து தடுத்தது யாருன்னா ரவீந்திர ஜடேஜா. பாயிண்டில் ஒரு அட்டகாசமான ஒரு ஃப்ளையிங் கேட்ச் ஒன்று பிடிச்சாரு பத்திரானா ஓவரில். ஸோ அதன் மூலமாக கேஎல் ராகுல் வந்து 82 ரன்களுக்கு ஆட்டம் இழந்தார். ஆனால் கூட இவங்க 2 பேரும் பார்த்தோம் அப்படின்னா ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப்பே ஒரு 15 ஓவர் வரைக்கும் விக்கெட்டை இழக்காமல் 134 ரன்களை சேர்த்துட்டாங்க. ஸோ அதனால் லக்னோவோட வெற்றி ரொம்பவே சுலபமாயிடுச்சு அப்படி சொல்லலாம். கடைசி கட்டத்தில் பார்த்தோம் அப்படின்னா நிக்கோலஸ் பூரன் ஒரு 24 ரன்னும் ஸ்டாயினிஸ் ஒரு 7 ரன்னும் எடுத்தாங்க. ஸோ அதனால் ஈஸியாக வந்து இந்த 177 அப்படிங்கிற டார்கெட்டை எல்எஸ்ஜி வந்து ரீச் பண்ணிட்டாங்க அப்படி சொல்லலாம். ஸோ இதன் மூலமாக பார்த்தோம் அப்படின்னா எல்எஸ்ஜிக்கு இந்த ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் இந்த ஐபிஎல் சீசனில் அவங்களுக்கு 4வது வெற்றி கிடச்சிருக்கு. ஸோ நேற்று பார்த்தோம் அப்படின்னா இந்த 177 டார்கெட் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய டேஞ்சராக அவங்களுக்கு இல்லை. 19 ஓவர்கள்லேயே 180 ரன்களை சேர்த்து 8 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் ஒரு அபார வெற்றியை பதிவு செஞ்சாங்க எல்எஸ்ஜி அப்படி சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் லக்னோ எக்கானா மைதானத்தில் ஒரு டீம் வந்து அதிக ரன்களை சேஸ் பண்ணி வெற்றி பெற்ற ஒரு ஸ்கோராக நேற்றைய போட்டி அமைஞ்சுது. இதுக்கு முன்னாடி 168 ரன்கள் தான் அதிகபட்சம் சேஸ் பண்ணியிருக்காங்க. பட் நேற்று 177 ரன்களை லக்னோ சேஸ் பண்ணி ஒரு ரெக்கார்டு சேஸாக வந்து நேற்றைய போட்டியை வந்து அமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் 34 போட்டிகள் வந்து முடிவடைஞ்சிருக்கு. 4வது வெற்றியோட லக்னோ அணி வந்து புள்ளி பட்டியலில் 5வது இடத்துல நீடிக்கிறாங்க 8 புள்ளிகளோட. நம்ம புள்ளி பட்டியலில் பார்த்தோம் அப்படின்னா முதல் இடத்துல ராஜஸ்தான் ராயல்ஸ் 10 புள்ளிகள் 5 வெற்றிகளோட இருக்காங்க. அடுத்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ், சென்னை சூப்பர் கிங்ஸ், சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்க கூட இப்போ 8 புள்ளிகளோட இணைஞ்சிருக்காங்க லக்னோ சூப்பர் ஜெயின்ட்ஸ். ஸோ இன்றைக்கி பார்த்தோம் அப்படின்னா 6வது இடத்துல இருக்கக்கூடிய டெல்லி கேபிட்டல்ஸ் அணி, சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் 3வது இடத்துல இருக்கக்கூடிய இந்த அணியை எதிர்த்து விளையாட இருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் இன்றைக்கி போட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டி டெல்லியில் இருக்கக்கூடிய அருண் ஜேட்லி மைதானத்தில் நடக்க இருக்கு. டெல்லியோடைய ஹோம் கிரவுண்ட் வந்து அருண் ஜேட்லி மைதானம். ஆனால் WPL வந்து நடந்ததுனால WPLோட செகண்ட் ஆஃப் வந்து டெல்லி அருண் ஜேட்லி மைதானத்தில் நடந்ததுனால அவங்களுடைய ஃபஸ்ட்டு சில மேட்சஸ்க்கான ஹோம் கிரவுண்டாக விசாகப்பட்டினம் இருந்தது. இப்போ மறுபடியும் ரிஷப் பண்ட் அண்ட் கோ வந்து பார்த்தோம் அப்படின்னா டெல்லியில் விளையாட போகிறாங்க. கிட்டத்தட்ட 2019க்கு அப்புறம் இப்போ தான் ரிஷப் பண்ட்
வந்து அங்கே சொந்த மைதானத்தில் விளையாட போகிறாருங்கனால ரசிகர்கள் வந்து ரொம்பவே எதிர்பார்ப்போட காத்திருக்காங்க. இந்த 2 அணிகள் பார்த்தோம் அப்படின்னா கடந்த போட்டியில் ஒரு சூப்பரான விக்டரியோட வந்திருக்காங்க. அதுவும் டெல்லி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஐபிஎல்ல குஜராத் டைட்டன்ஸை வெறும் 89 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆக்கி ரொம்பவே குறைவான ஸ்கோர் கொடுத்த டீம் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டோட வராங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் ஐபிஎல்ல அவங்க இந்த வருஷம் மட்டுமே 2 முறை 250க்கும் அதிகமான ரன்கள் அடிச்சிருக்காங்க. ஒரு முறை 277 ரன் மும்பைக்கு எதிராகவும், அடுத்தது லாஸ்ட் போட்டி பார்த்தோம் அப்படின்னா ஆர்சிபி எகென்ஸ்டாக 287 ரன்கள் ஒரு இமாலய ஸ்கோர் வந்து இருக்காங்க. அவங்களுக்கு கிளாசன், டிராவிஸ் ஹெட், மார்க்ரம், அப்துல் சமத், அபிஷேக் சர்மான்னு எல்லா பேட்ஸ்மேன்ஸும் அவங்களுடைய பெஸ்ட்டு ஃபார்மில் இருக்காங்க அப்படி சொல்லலாம். ஸோ இப்போது டெல்லியோடைய பவுலிங் யூனிட் இவங்களை எப்படி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்ததாக பார்க்கணும். ஸோ இந்த 2 அணிகளுக்கு இடையில் ஐபிஎல் ஹிஸ்ட்ரியில் ஹெட் டு ஹெட் அப்படி சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இது வரைக்கும் 23 முறை 2 அணிகளும் நேருக்கு நேர் மோதியிருக்காங்க. இதில் 11 முறை டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் 12 முறை எஸ்ஆர்எச் அணியும் வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் கடந்த 5 போட்டிகள்னு பார்த்தோம் அப்படின்னா ரீசெண்ட் டைம்ஸில் 5 போட்டிகளில் 4 போட்டிகளில் டெல்லி கேபிட்டல்ஸ் அணி தான் வெற்றி பெற்றிருக்காங்க. ஸோ இன்னைக்கு என்ன நடக்க போகுது, 2 அணிகளில் எந்த அணி வெற்றி பெற போகிறாங்க, நம்ம கண்டிப்பாக ஐபிஎல்லை பொறுத்த வரைக்கும் இந்த அணி தான் வெற்றி பெறும் நம்மளால் குறிப்பிட்டு சொல்லவே முடியாது. அன்னைக்கு டேயில் எந்த டீம் நல்ல ஒரு கேம் பிளானோட பர்ஃபெக்ட் எக்ஸிக்யூஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வெற்றி கிடைக்கும். ஸோ யார் என்ன பண்ணுறாங்க, யார் வெற்றி பெறாங்க எல்லா விஷயத்தையும் நாளைக்கு இதே நேரம் விரிவாக பேசலாம்.